ஒரு அண்டை நாட்டின் உள்நாட்டு நெருக்கடி அதன் எதிரி நாட்டிற்கு ஒரு சாதகமான சூழலை உருவாக்குமா என்ற கேள்வி புவிசார் அரசியல் ஆய்வாளர்கள் மற்றும் கொள்கை வகுப்பாளர்கள் மத்தியில் எப்போதும் விவாதிக்கப்படும் ஒரு கருப்பொருளாகும். குறிப்பாக இந்தியாவின் அண்டை நாடான பாகிஸ்தான் தற்போது எதிர்கொண்டுள்ள பலமுனை நெருக்கடிகள் இந்தியாவுக்கு உண்மையில் ஒரு அனுகூலமா அல்லது மறைமுகமான அச்சுறுத்தல்களையும் கொண்டதா என்பதை விரிவாக பார்க்கலாம். இந்த சிக்கலான கேள்வியை அணுகுவதற்கு பாகிஸ்தானின் நெருக்கடிகளின் தன்மை, இந்தியாவின் வெளியுறவு கொள்கை மற்றும் பாதுகாப்பு திட்டங்களில் அதன் தாக்கம் மற்றும் பிராந்திய ஸ்திரத்தன்மைக்கான நீண்டகால விளைவுகள் ஆகியவற்றை ஒரு கட்டமைக்கப்பட்ட கண்ணோட்டத்தில் ஆராய்வது அவசியம். பாகிஸ்தானின் தற்போதைய பலமுனை நெருக்கடிகளின் விரிவான பார்வை. பாகிஸ்தான் இன்று வரலாறு காணாத பல சவால்களை சந்தித்து வருகிறது. பொருளாதாரம், அரசியல், சமூக ஸ்திரமின்மை மற்றும் பாதுகாப்பு என ஒவ்வொரு துறையிலும் அந்த நாடு பெரும் பின்னடைவை சந்தித்து வருகிறது. இந்த நெருக்கடிகள் பாகிஸ்தானின் நிர்வாக அமைப்பை மட்டுமின்றி அதன் ஒட்டுமொத்த சமூக அமைப்பையுமே அச்சுறுத்தி வருகின்றன. பாகிஸ்தானின் பொருளாதார நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது. பாகிஸ்தான் பல பில்லியன் டாலர் வெளிநாட்டு கடன் சுமையால் தத்தளிக்கிறது. சர்வதேச நாணய நிதியம் மற்றும் பிற பன்னாட்டு நிதி நிறுவனங்களிடமிருந்து தொடர்ச்சியாக நிதியுதவி கோரி வருகிறது. 2023 நிதியாண்டில் பாகிஸ்தானின் வெளிநாட்டு கடன் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சுமார் 40 விழுக்காட்டுக்கும் அதிகமாக இருந்தது. சீனா பாகிஸ்தான் பொருளாதார வழித்தடம் சிபிஇசி போன்ற திட்டங்களுக்கான முதலீடுகள் கணிசமான கடனை அதிகரித்துள்ளன. அசுர வேகத்தில் உயரும் பணவீக்கம் சாதாரண மக்களின் வாழ்வாதாரத்தை கடுமையாக பாதித்துள்ளது. 2023ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் பணவீக்கம் 40 விழுக்காடு தாண்டி அத்தியாவசிய பொருட்களான உணவு, எரிபொருள் மற்றும் மருந்துகளின் விலைகளை வரலாறு காணாத அளவிற்கு உயர்த்தியது. இது நுகர்வோர் வாங்கும் சக்தியை குறைத்து வறுமை நிலையை அதிகரித்துள்ளது. பாகிஸ்தானின் அந்நிய செலாவணி கையிருப்பு மிகவும் குறைந்த மட்டத்தில் உள்ளது. சில சமயங்களில் சில வார இறக்குமதிக்கு மட்டுமே போதுமானதாக இருந்தது. இது இறக்குமதியை கட்டுப்படுத்தவும் அத்தியாவசிய பொருட்களின் தட்டுப்பாட்டை ஏற்படுத்தவும் வழிவகுத்துள்ளது. பாகிஸ்தான் ரூபாயின் மதிப்பு அமெரிக்க டாலருக்கு எதிராக தொடர்ந்து சரிந்து வருகிறது. இது இறக்குமதியை மேலும் விலை உயர்ந்ததாக்கி பணவீக்கத்தை தூண்டுகிறது. எரிசக்தி நெருக்கடி, மின்சாரம் மற்றும் எரிபொருள் பற்றாக்குறை தொழிற்சாலைகள் மூடப்படுவதற்கும் உற்பத்தி குறைவதற்கும் வேலைவாய்ப்பு இழப்பிற்கும் வழிவகுத்துள்ளது. அரசியல் ஸ்திரமின்மை பாகிஸ்தானின் அரசியல் களம் தொடர்ச்சியான மோதல்களாலும் அடிக்கடி ஏற்படும் ஆட்சி மாற்றங்களாலும் பாதிக்கப்பட்டுள்ளது. தலைமைகளுக்குள் மோதல், அரசியல் கட்சிகளுக்கு இடையேயான தீவிர மோதல்கள், ஊழல் குற்றச்சாட்டுகள் மற்றும் நீதித்துறைக்கும் இராணுவத்திற்கும் இடையேயான பதட்டங்கள் ஆகியவை ஜனநாயக அமைப்பை பலவீனப்படுத்தியுள்ளன. கடந்த சில ஆண்டுகளில் பிரதமர் இம்ரான் கான் பதவி நீக்கம் செய்யப்பட்டதும் அதைத் தொடர்ந்து ஏற்பட்ட அரசியல் குழப்பங்களும் இதற்கு ஒரு முக்கிய உதாரணமாகும். இராணுவத்தின் தலையீடு பாகிஸ்தானின் வரலாற்றில் இராணுவம் அரசியலில் ஒரு முக்கிய பங்கை வகித்து வருகிறது. இது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கங்களின் அதிகாரத்தை குறைமதிப்பிற்கு உட்படுத்தி கொள்கை முடிவுகளில் அதன் செல்வாக்கை நிலைநிறுத்துகிறது. தேர்தல் குழப்பங்கள், தேர்தல் முறைகேடுகள் குறித்த குற்றச்சாட்டுகள் அரசியல் நம்பகத்தன்மையை குறைத்து மக்களின் நம்பிக்கையை சிதைத்துள்ளன. சமூக ஸ்திரமின்மை மற்றும் தீவிரவாத அச்சுறுத்தல்கள் பாகிஸ்தான் உள்நாட்டு தீவிரவாதம் மற்றும் சமூக அமைதியின்மையால் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருகிறது. தீவிரவாதத்தின் மறு எழுச்சி டிடிபி எனப்படும் தெஹ்ரிகே தாலிபான் பாகிஸ்தான் போன்ற தீவிரவாத அமைப்புகள் குறிப்பாக ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு மீண்டும் வலுப்பெற்றுள்ளன. பாகிஸ்தான் முழுவதும் பயங்கரவாத தாக்குதல்கள் அதிகரித்துள்ளன. 2022 மற்றும் 2023ஆம் ஆண்டுகளில் கைபர் பக்துன்குவா மற்றும் பலுசிஸ்தான் மாகாணங்களில் பயங்கரவாத தாக்குதல்கள் கணிசமாக அதிகரித்துள்ளதாக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. பலுசிஸ்தான் மாகாணத்தில் சுதந்திரத்திற்கான கிளர்ச்சி இயக்கங்கள் தொடர்ச்சியாக வன்முறை செயல்களில் ஈடுபட்டு வருகின்றன. இது நாட்டின் ஒருங்கிணைப்புக்கு சவாலாக உள்ளது. சமூக பிளவுகள், இன, மத மற்றும் பிராந்திய பிளவுகள் சமூக நல்லிணக்கத்தை அச்சுறுத்தி உள்நாட்டு அமைதியின்மைக்கு வழிவகுக்கின்றன. இந்தியாவிற்கு ஒரு பலவீனமான பாகிஸ்தான் அனுகூலமா? இத்தகைய சூழலில் இந்தியாவின் வெளியுறவு கொள்கை மற்றும் பாதுகாப்பு திட்டங்களில் இந்த நெருக்கடி எப்படி எதிரொலிக்கிறது என்பதை ஆராய்வது அவசியம். ஒரு பலவீனமான அண்டை நாடு இந்தியாவின் பாதுகாப்புக்கு நேரடியாக அச்சுறுத்தலாக இருக்காது என்ற எண்ணம் ஒருபுறம் நிலவுகிறது. இந்தியாவிற்கு சாதகமான அம்சங்கள் பாகிஸ்தானின் பொருளாதார நெருக்கடி அதன் இராணுவ நவீனமயமாக்கல் மற்றும் பராமரிப்பு திறனை கடுமையாக பாதிக்கிறது. இது இந்தியாவின் மேற்கு எல்லையில் இருந்து வரும் வழக்கமான இராணுவ அச்சுறுத்தலை தற்காலிகமாக குறைக்கலாம். பாகிஸ்தானின் உள்நாட்டு பலவீனம் அதன் தீவிரவாத அமைப்புகளுக்கு ஆதரவு அளிக்கும் திறனை குறைக்கும் என்று சிலர் வாதிடுகிறார்கள். காஷ்மீர் விவகாரம் மற்றும் எல்லை தாண்டிய பயங்கரவாதம் போன்ற நீண்டகால பிரச்சினைகளில் பாகிஸ்தான் தனது முழு கவனத்தையும் உள்நாட்டு பிரச்சினைகளில் செலுத்த வேண்டியிருப்பதால் இந்தியாவின் மீதான அதன் கவனம் குறையலாம். பிராந்திய செல்வாக்கு அதிகரிப்பு பாகிஸ்தான் சர்வதேச அளவில் பலவீனமடையும் போது பிராந்தியத்தில் இந்தியாவின் தலைமைத்துவ பங்கு மேலும் வலுப்பெற வாய்ப்புள்ளது. இந்தியா தெற்காசியாவில் ஒரு நிலையான மற்றும் வளர்ந்து வரும் சக்தியாக தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள இது ஒரு வாய்ப்பாக அமையும். மத்திய ஆசிய உறவுகள்
உதாரணமாக ஆப்கானிஸ்தான் மற்றும் பிற மத்திய ஆசிய நாடுகளுடனான இந்தியாவின் உறவுகள் பாகிஸ்தானின் பலவீனத்தால் மேலும் மேம்படலாம். பாகிஸ்தான் ஒரு நிலப்பாதையாக செயல்படுவதில் உள்ள சவால்கள் இந்தியா மாற்று வழிகளை சபஹார் துறைமுகம் போன்றவை ஆராய்வதற்கும் பிராந்தியத்தில் தனது பொருளாதார மற்றும் மூலோபாய தொடர்புகளை வலுப்படுத்துவதற்கும் வழிவகுக்கும். சர்வதேச ராஜதந்திர பலம் சர்வதேச மன்றங்களில் பாகிஸ்தானின் நிலைப்பாடு பலவீனமடைவதால் இந்தியா தனது வெளியுறவு கொள்கையை இன்னும் சுதந்திரமாக முன்னெடுக்க முடியும். பயங்கரவாதத்திற்கு எதிரான போராட்டம் காஷ்மீர் விவகாரம் போன்ற பிரச்சனைகளில் இந்தியாவின் நிலைப்பாட்டிற்கு சர்வதேச ஆதரவு அதிகரிக்கலாம். FATF போன்ற அமைப்புகளில் அழுத்தம் பாகிஸ்தான் நிதி நடவடிக்கை பணிக்குழுவான FATF போன்ற அமைப்புகளின் கண்காணிப்பில் தொடர்ந்து இருந்து வருகிறது. அதன் பொருளாதார மற்றும் அரசியல் நெருக்கடிகள் பயங்கரவாத நிதி தடுப்பு நடவடிக்கைகளை மேலும் வலுப்படுத்த சர்வதேச சமூகத்தின் அழுத்தத்தை அதிகரிக்கலாம். இது இந்தியாவுக்கு மறைமுகமாக சாதகமாக அமையும். ஆபத்துக்கள் எதிர்மறை விளைவுகள் இருப்பினும் இந்த நிலைமைக்கு சில கடுமையான எதிர்மறை விளைவுகளும் உண்டு. ஒரு அண்டை நாட்டின் நெருக்கடி இந்தியாவிற்கு உண்மையிலேயே சாதகமானதா அல்லது மறைமுகமான ஆபத்துக்களையும் கொண்டதா என்ற கேள்வி இங்கு முக்கியத்துவம் பெறுகிறது. அகதிகள் நெருக்கடி பாகிஸ்தானின் தீவிரமான பொருளாதார நெருக்கடி அங்குள்ள மக்களுக்கு வாழ்வாதார பிரச்சினைகளை உருவாக்கி பெரிய அளவில் அகதிகள் இந்தியாவுக்குள் வர முயற்சிக்கும் ஒரு சூழலை உருவாக்கலாம். இது இந்தியாவின் எல்லை பாதுகாப்பிற்கு பெரும் சவாலாக அமையும். பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத் போன்ற எல்லை மாநிலங்களில் இது சமூக மற்றும் பொருளாதார அழுத்தங்களை உருவாக்கும். பாதுகாப்பு அச்சுறுத்தல் அகதிகளின் வருகை பயங்கரவாதிகள் ஊடுருவ ஒரு மறைமுக வழியை வழங்கலாம். இது இந்தியாவின் உள்நாட்டு பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறும். தீவிரவாதத்தின் கட்டுப்பாடு இழப்பு அரசியல் ஸ்திரமின்மை மற்றும் பொருளாதார சரிவு ஆகியவை பாகிஸ்தானை ஒரு தோல்வியுற்ற நாடாக மாற்றும் அபாயத்தையும் கொண்டுள்ளது. அத்தகைய ஒரு நிலை பயங்கரவாத அமைப்புகளின் கட்டுப்பாட்டை இழந்து எல்லை தாண்டிய தாக்குதல்களை ஊக்குவிக்கலாம். ஒரு பலவீனமான அரசு தனது எல்லைகளை திறம்பட கட்டுப்படுத்த முடியாமல் போனால் அது பயங்கரவாத குழுக்களுக்கு ஒரு புகலிடமாக மாறும். அரசு ஆதரவு இல்லாத ஆனால் கட்டுப்பாடற்ற தீவிரவாத குழுக்களின் தாக்குதல்கள் இந்தியாவின் பாதுகாப்பிற்கு மேலும் கணிக்க முடியாத சவால்களை ஏற்படுத்தும். அணு ஆயுத பாதுகாப்பு அச்சுறுத்தல் இதுவே மிகவும் தீவிரமான மற்றும் உலகளாவிய கவலைக்குரிய ஆபத்தாகும். அணு ஆயுதங்கள் கொண்ட ஒரு அண்டை நாட்டில் ஒரு தோல்வியுற்ற அரசு நிலை ஏற்பட்டால் அந்த அணு ஆயுதங்கள் தவறான கைகளில் தீவிரவாத குழுக்கள் சென்றுவிடும் ஆபத்து உள்ளது. இது ஒட்டுமொத்த தெற்காசிய பிராந்தியத்திற்கும் உலகத்திற்கே கூட பெரும் அச்சுறுத்தலாக மாறும். சர்வதேச சமூகம் இந்த அச்சுறுத்தலை மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொண்டுள்ளது. இந்த அச்சுறுத்தல் பிராந்தியத்தில் ஆயுத போட்டியை தூண்டலாம் மற்றும் ஸ்திரத்தன்மையை மேலும் சீர்குலைக்கலாம். வர்த்தக பாதிப்பு ஒரு அண்டை நாட்டின் தீவிரமான ஸ்திரமின்மை பிராந்திய வர்த்தகம் மற்றும் முதலீடுகளை பாதிக்கலாம். இந்தியா பாகிஸ்தான் வர்த்தகம் ஏற்கனவே குறைந்திருந்தாலும் பிராந்தியத்தின் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சிக்கு இது ஒரு தடையாக அமையும். பாகிஸ்தானில் ஏற்படும் தீவிர நெருக்கடி சீனா, அமெரிக்கா போன்ற வெளிநாட்டு சக்திகளின் தலையீட்டை தூண்டலாம். இது பிராந்தியத்தின் புவிசார் அரசியல் சமநிலையை மேலும் சிக்கலாக்கும். எதிர்காலத்தை பொறுத்தவரை இந்தியாவின் வெளியுறவுக் கொள்கை இந்த சிக்கலான சூழலை கவனமாக கையாள வேண்டும். பாகிஸ்தானின் உள்நாட்டு நிலைமைகளை உன்னிப்பாக கவனித்து அதன் எதிர்மறை விளைவுகளை இந்தியாவுக்குள் பரவாமல் தடுப்பது மிக முக்கியம். இந்தியாவின் எல்லை பாதுகாப்பு படைகள் பாகிஸ்தான் எல்லையில் அதிக விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். ஊடுருவல் முயற்சிகளை தடுக்கவும் அகதிகள் வருகையை நிர்வகிக்கவும் வலுவான உள்கட்டமைப்பு மற்றும் திட்டங்கள் அவசியம். இந்தியா பாகிஸ்தானின் உள்நாட்டு நிலைமைகளில் நேரடியாக தலையிடுவதை தவிர்க்க வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் பயங்கரவாதத்திற்கு எதிரான தனது உறுதியான நிலைப்பாட்டை சர்வதேச அளவில் தொடர்ந்து வலியுறுத்த வேண்டும். பாகிஸ்தானின் அணு ஆயுத பாதுகாப்பு குறித்த சர்வதேச கவலைகளை எழுப்புவது இந்தியாவிற்கு முக்கியம். அணு ஆயுத பாதுகாப்பு, பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் பிராந்திய ஸ்திரத்தன்மை போன்ற விஷயங்களில் சர்வதேச சமூகத்துடன் இணைந்து செயல்படுவது இந்தியாவிற்கு நன்மை பயக்கும். ஒரு பெரிய அகதிகள் நெருக்கடி அல்லது மனிதநேய நெருக்கடி ஏற்பட்டால் அதை எதிர்கொள்ள இந்தியா தயாராக இருக்க வேண்டும். பாகிஸ்தானை விலக்கி பிற தெற்காசிய மற்றும் மத்திய ஆசிய நாடுகளுடன் பொருளாதார மற்றும் மூலோபாய உறவுகளை வலுப்படுத்துவது இந்தியாவின் பிராந்திய செல்வாக்கை அதிகரிக்கும். ஒரு நிலையான, அமைதியான மற்றும் பொருளாதார ரீதியாக வலிமையான அண்டை நாடுதான் இந்தியாவுக்கும் நீண்டகால நன்மை பயக்கும் என்பதை இந்தியா உணர்ந்து செயல்பட வேண்டும். ஒரு தோல்வியுற்ற பாகிஸ்தான் இந்தியாவுக்கு நிலையான அச்சுறுத்தலாகவே அமையும். பாகிஸ்தானின் தற்போதைய பலமுனை நெருக்கடி இந்தியாவுக்கு தற்காலிகமாக சில அனுகூலங்களை அளிப்பதாக தோன்றினாலும் நீண்டகால நோக்கில் இது பல சவால்களையும் ஆபத்துக்களையும் உள்ளடக்கியது. குறிப்பாக அணு ஆயுத பாதுகாப்பு, அகதிகள் நெருக்கடி மற்றும் கட்டுப்பாடற்ற தீவிரவாதத்தின் அச்சுறுத்தல்கள் ஆகியவை இந்தியாவின் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு பெரும் சவாலாக அமைகின்றன. இந்த சிக்கலான புவிசார் அரசியல் விளையாட்டில் இந்தியா மிகவும் எச்சரிக்கையுடனும் ராஜதந்திரத்துடனும் செயல்படுவது அவசியமாகும். அண்டை நாட்டின் நிலைத்தன்மை ஒட்டுமொத்த பிராந்தியத்தின் அமைதிக்கும் வளர்ச்சிக்கும் எவ்வளவு முக்கியம் என்பதை இது மீண்டும் ஒருமுறை நமக்கு உணர்த்துகிறது. இந்தியாவின் கொள்கை வகுப்பாளர்கள் இந்த சிக்கலான சமநிலையை நிர்வகிப்பதில் குறுகிய கால ஆதாயங்களை விட நீண்டகால பிராந்திய ஸ்திரத்தன்மைக்கு முன்னுரிமை அளிப்பது அவசியம்.